தாவிகவிற்கு ஆதரவு அளிப்பது தொடர்பாக விசிக்கு முடிவை என்று காலை அறிவிக்கிறார் திருமாவளவன். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் செலினா வழங்க கேட்கலாம். செலினா, வணக்கம். நேற்று மாலை கட்சியின் உயர்மட்ட குழுவில் எடுத்த முடிவுகள் குறித்து திருமாவளவன் இன்று காலை அறிவிக்க உள்ளார். கூடுதல் விவரங்கள். சட்டமன்ற தேர்தல் முடிவுக்கு பின்னதாகவே தொடர்ச்சியாகவே தமிழ்நாடு அரசியல் களம் என்பது தொடர்ந்து பரபரப்பை எடுத்து வருகிறது. இந்த நிலையில்தான் குறிப்பாக தமிழ்நாட்டில் முதலமைச்சர் பதவி யாருக்கு என்ற போட்டி என்பது தொடர்ச்சியாகவே நிலை வருகிறது. தாவேகாவிற்கு அறுதி பெரும்பான்மை நிரூபிப்பதற்கு தொடர்ச்சியாகவே பல்வேறு அரசியல் கட்சிகள் உடன் சென்றாலும் இன்னும் 2 இடங்கள் தேவையாக இருக்கிறது. விசிக இன்று குறிப்பாக விசிக சார்பில் அவர்களுக்கு இருக்கக்கூடிய 2 சட்டமன்ற உறுப்பினர்களை தாவேகாவோடு கூட்டணி அமைக்கிறதா அல்லது ஆதரவு கொடுக்கிறதா என்பது தொடர்பான அறிவிப்பை வெளியிட இருக்கக்கூடிய நிலையில்தான் தொடர்ச்சியாகவே நேற்றே 3வது முறையாக ஆளுநரை சந்தித்து இன்று பதவியேற்பதற்கான நிகழ்ச்சியை நடத்துவதற்கான அழைப்பை கேட்டிருந்தார்கள். ஆனால் இன்றும் அதற்கான பதவியேற்பு விழா என்பது நடைபெற முடியாத சாத்தியக்கூறுகள் தான் இருந்து வருகிறது. இந்நிலையில் விசிகாவை பொறுத்தவரையிலும் இன்று காலை 10 மணிக்கு செய்தியாளர்களை சந்தித்து ஆதரவு யாருக்கு என்பது தொடர்பாக விசிக தலைவர் திருமாவளவன் அறிவிப்பை வெளியிட இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே நேற்று 2 கம்யூனிஸ்ட் கட்சிகளும் ஆதரவு தருவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கூட்டணிக்கு செல்லவில்லை, ஆதரவை மட்டுமே தருவதாக தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில் திருமாவளவனை பொறுத்தவரையிலும் ஏற்கனவே இடதுசாரிகள் என்ன முடிவு எடுக்கிறதோ அதற்கு நாங்களும் ஒத்துக்கொள்வோம் என்று தெரிவித்திருந்தார். செய்தியாளர் சந்திப்பில் வீரபாண்டியனும் கூட நாங்கள் கூட்டணிக்கு சென்றிருக்கக்கூடிய நிலையில் விசிகாவும் கூட்டணிக்கு வரும் என்ற தகவலையும் தெரிவித்திருந்தது. அதன் அடிப்படையில் தான் நேற்று விஜய் 3வது முறையாக ஆளுநரை சந்தித்து ஆட்சி அமைப்பதற்கான அந்த அதிகாரம் கொடுக்க வேண்டும் என்பதற்கான அழைப்புதலுக்காக சென்றிருந்தார். இந்த நிலையில் மேலும் தொடர்ந்து பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களும் தாவேகாவுடன் கூட்டணி அமைப்பது தொடர்பான பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டதாகவும் கூறப்படுகிறது. குறிப்பாக IUML நேற்று ஆதரவு தெரிவிப்பதாக கடிதமை தாவேகாவிடம் வழங்கியதாக கூறப்பட்டிருந்தது. ஆனால் அதற்கு பிறகாக கடிதம் கொடுக்கவில்லை, நாங்கள் திமுக கூட்டணியில் தான் இருக்கிறோம் என்று தெரிவித்திருந்தார்கள். தொடர்ச்சியாகவே அதே போல டிடிவியை பொறுத்தவரையிலும் அவரது ஆதரவு எம்எல்ஏவும் இவரிடம் வருவதாகவும் தெரிவித்திருந்த நிலையில் ஆதரவு கடிதத்தை கொடுத்திருந்ததாகவும் கூறப்பட்டிருந்தது. அதற்கும் மறுப்பு என்பது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் தொடர்ச்சியாக இன்று விசிக தலைவர் திருமாவளவன் செய்தியாளர் சந்திப்பின் மூலமாக இந்த அறிவிப்பை வெளியிட இருக்கிறார் என்பது தொடர்பாகவும் அந்த அறிவிப்புக்கு பிறகாக முதலமைச்சர் பதவியை ஏற்பதற்காக மீண்டும் ஆளுநரை சந்திப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் கூறப்படுகிறது. இந்த நிலையில்தான் குறிப்பாக விசிகாவில் இருக்கக்கூடிய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள், இந்நாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் முதல் கொண்டு அனைவருமே தங்களது எக்ஸ் வலைதளத்தில் தொடர்ச்சியாகவே இது தொடர்பாக பதிவொன்றை செய்து வருகிறார்கள். குறிப்பாக இன்று அறிவிப்பு வெளியிட இருக்கிறோம் என்பது தொடர்பான தகவலை விசிக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் SS பாலாஜி தெரிவித்திருந்தார். அதே போல சிந்தனை செல்வன் உள்ளிட்டோர்களும் தொடர்ச்சியாகவே தங்களது எக்ஸ் வலைதளத்தில் பல்வேறு கருத்துக்களை தெரிவித்து வருகிறார்கள். தமிழ்நாடு குழம்பி போயிருக்கலாம் எனவும், ஆனால் வெறும் கல்லல்ல திருமாவளவன் எனவும் எழுந்து நிற்கக்கூடிய இமயமலை என்று தகவல் என்பது தெரிவிக்கப்பட்டிருந்தது. அதே போல இன்று மாலைக்குள்ளாகவே அனைத்து முடிவுகளும் எட்டப்பட்டு யார் முதலமைச்சர் பதவி ஏற்க இருக்கிறார்கள், எப்போது பதவி ஏற்கப்பட இருக்கிறது என்பது தொடர்பான அறிவிப்புகள் என்பது வெளியிடப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. விடுதலை சிறுத்தைகள் கட்சியை பொறுத்தவரையிலும் அதிகாரப்பூர்வமான அவர்களது எக்ஸ் வலைதளத்திலும் கூட இன்றோடு வெளிச்சம் வரும் என்ற தகவலை தெரிவித்திருந்தார்கள். குறிப்பாக நேற்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் இணையதளம் வாயிலாக ஆலோசனை கூட்டம் என்பது நடத்தியிருந்தார். அந்த ஆலோசனை கூட்டத்தில் பல்வேறு கருத்துக்கள் என்பது கேட்கப்பட்டதாகவும் கட்சியில் இருக்கக்கூடிய மூத்த நிர்வாகிகளும் பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதாகவும் கூறப்பட்டிருந்தது. அனைத்து கருத்துக்களின் அடிப்படையிலும் தீர்மானங்கள் என்பது நிறைவேற்றப்பட்டு இன்று அதற்கான அந்த அறிவிப்பை வெளியிட இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பாக காலை 10 மணி அளவில் அசோக் நகர் அலுவலகத்தில் விசிக தலைவர் திருமாவளவன் செய்தியாளர்கள் சந்திக்க இருப்பதாகவும் கூறப்பட்டிருக்கிறது. இதற்கிடையேதான் நேற்று இரவு திமுக தலைவரை அவரது இல்லத்தில் சென்று திருமாவளவன் சந்தித்திருந்தார். திருமாவளவனை பொறுத்தவரையிலும் தாவேகாவுடன் கூட்டணி என்ற பேச்சுவார்த்தை என்பது நேற்றுக்குள்ளாக முடிவுக்கு வரும் என்று எதிர்பார்க்கப்பட்டிருந்த நிலையில்தான் விஜய் நேற்று ஆளுநர் மாளிகைக்கு சென்றிருந்தார்.
அதற்கு பிறகாக திருமாவளவன் திமுக தலைவரை சந்தித்த போது கூட்டணிக்கு வருவாரா அல்லது ஆதரவை தருவாரா என்ற கேள்விக்குறி என்பது எழுந்திருந்தது. இந்த நிலையில்தான் இன்று இந்த பேச்சுவார்த்தை உடன்பாடு எட்டப்பட்டு ஆதரவு என்ற வார்த்தை என்பது வரும் என்றுதான் எதிர்பார்த்திருக்கிறது. குறிப்பாக தமிழ்நாடை பொறுத்தவரையிலும் யார் முதலமைச்சர் என்பதை தமிழ்நாடே உற்று நோக்கி கொண்டு வரக்கூடிய நிகழ்வுதான் தொடர்ச்சியாக நிகழ்ந்து வருகிறது. இன்றோடு இதற்கு முற்றுப்புள்ளி வைக்கப்படும். நாளை அல்லது நாளை மறுநாளுக்குள்ளாக பதவியேற்பு என்பது நடைபெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக தாவேகாவை பொறுத்தவரையிலும் 10ஆம் தேதி வரைக்கும் தான் ஆளுநர் நேரம் என்பது கொடுத்திருக்கிறார். 10ஆம் தேதிக்குள்ளாக 118 எம்எல்ஏக்களை தங்களிடம் இருப்பதாக அவர்கள் காட்ட வேண்டும் உள்ளிட்டவை தொடர்பாக ஆளுநர் பல்வேறு கருத்துக்களை தாவேகாவிடம் தெரிவித்திருக்கிறது. இந்த நிலையில்தான் இன்று விசிகவின் முடிவு என்ன என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம். கூடுதல் விவரங்களை வழங்கியதற்கு நன்றி செலினா. The Chennai Silks in Mega Summer Sale.